ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ப்ரோஸ் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸ் வந்து நம்ம லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ப்ரோஸ் என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரோஸ் நேம் இன் செலப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். இதோடைய ஆத்தர் டாக்டர் கிறிஸ்டியன் பர்னர்ட். நம்ம ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் ஒரு ஷார்ட் ப்ரீஃபாக பார்க்கலாம். கிறிஸ்டியன் பர்னர்ட் என்றவர் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒரு டாக்டர். அவர் தான் உலகத்திலேயே முதல்ல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சார். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஹார்ட் ஒருத்தருடைய உடம்புல இருந்து இன்னொருத்தருக்கு பொருத்துறது தான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டு சொல்லுவாங்க. இவர் தான் அதை முதல்ல பண்ணார். இப்போ நம்ம கிறிஸ்டியன் பர்னர்ட் என்ற ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இவர் வந்து அவருடைய லைஃப்பில் நடந்ததை பற்றியும், அவர் லைஃப்பில் சின்ன இன்சிடென்ட்ஸ் நடந்ததும், அவர் பார்த்த விஷயங்களை பற்றி இந்த ப்ரோஸில் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. அது என்னென்னட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். First one, more and more as I near the end of my career as a heart surgeon, my thoughts have turned into the consideration of why people should suffer. அவருடைய கேரியர் முடிவடைகிற நேரத்தில், அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய டாக்டர் வேலையை முடிக்கிற நேரத்தில் அவர் மனசில் ஒரு எண்ணம் தோன்றுது. என்ன அப்படின்னா, ஏன் இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் இவ்வளோ கஷ்டங்கள் வருது, ஏன் வந்து இவ்வளோ துன்பப்படுறாங்க அப்படின்ட்டு அவர் மனசில் ஒரு எண்ணம் வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Suffering seems so cruelly prevalent in the world today. இந்த காலத்தில் சஃபரிங், அதாவது துன்பங்கள் எல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது மக்கள்கிட்ட அப்படின்ட்டு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. Do you know that of the 125 million children born this year, 12 million are unlikely to reach the age of 1 and another 6 million will die before the age of 5 and of the rest many will end up as mental or physical cripples. இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 125 மில்லியன் குழந்தைங்க பிறக்கிறாங்க. அதில் 12 மில்லியன் குழந்தைங்க ஒரு வயசையே தாண்ட மாட்டாங்க. அப்புறம் 6 மில்லியன் குழந்தைங்க பிறந்தாலும் 5 வயசு தாண்டறதுக்குள்ளேயே இறந்து போயிடுறாங்க. மீதி இருக்கிற குழந்தைங்க பிறந்தாலும் அவங்க மனநல குறைவாகவோ இல்லை ஊனமுற்ற குழந்தைங்களாவோ பிறக்கிறாங்க அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. Second point, my gloomy thoughts probably stem from an accident I had a few years ago. ஆத்தர் வந்து சொன்னார் இல்லையா, ஏன் வந்து உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் இவ்வளோ கஷ்டம் ஏற்படுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தாட்ஸ்லாம் அவருக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னா, அவருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அது எப்படின்ட்டு பார்க்கலாம். One minute I was crossing the street with my wife after a lovely meal together, and the next minute a car had hit me and knocked me into my wife. ஒரு நிமிஷம் அவரும் அவங்களுடைய ஒய்ஃபும் மீல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் க்ராஸ் பண்ணும்போது ஒரு கார் வந்து அவங்கள மோதிடுச்சு, அவங்களுடைய ஒய்ஃபை மோதி கீழே தள்ளிடுச்சு அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. She was thrown into the other lane and struck by a car coming from the opposite direction. அவங்க ஒய்ஃபை அந்த கார் மோதி ஆப்போசிட் ரோடில் தள்ளிடுச்சு. அப்போது வந்து எதிரில் வர ஒரு கார் வந்து அவங்கள மோதிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாரு ஆத்தர். Third point, during the next few days in the hospital, I experienced not only agony and fear but also anger. I could not understand why my wife and I had to suffer. ஆத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே அவர் மனசுக்குள்ளே ஒரு வருத்தமும் பயமும் வெறுப்பும் கோவமும் உண்டாயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆத்தர் வந்து கேட்குறாரு, எனக்கும் என் ஒய்ஃபும் ஏன் இப்படி நடக்கணும், எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு ஆத்தர் கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆத்தருடைய 11 விலா எலும்புகளும் அவருடைய லங்ஸும் பாதிச்சிச்சு அப்படின்ட்டு சொல்கிறாரு. My wife had a badly fractured shoulder. அவருடைய ஒய்ஃபுடைய ஷோல்டரும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாரு. Over and over I asked myself, why should this happen to us? I had work to do. After all, they were patients waiting for me to operate on them. My wife had a young baby who needed her care.
ஆத்தர் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாரு, எங்களுக்கு ஏன் இப்படி நடக்கணும், எனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எனக்காக நிறைய பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃப்க்கு குழந்த இருக்குது, அந்த குழந்தைய கேர் பண்ணணும், இதெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு ஆத்தர் கேட்குறாரு. நெக்ஸ்ட், fourth point, my father, had he still been alive, could have said, my son, it's God's will, that's the way God tests you, suffering enables you, makes you a better person. ஆத்தர் வந்து சொல்கிறாரு, சப்போஸ் எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தாருன்னா என்ன சொல்லுவார் அப்படின்னா, மகனே, இதெல்லாம் வந்து கடவுளுடைய விதி, இதெல்லாம் வந்து கடவுள் உன்னை சோதிக்கிறாரு, உங்களுக்கு நிறைய கஷ்டம் வருது அப்படின்னா அது வந்து கடவுள் உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக ஏற்படுத்துகிற சோதனை தான் இதெல்லாம் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. அவங்க அப்பா உயிரோடு இருந்துன்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், ஃபிஃப்த் பாயிண்ட், பட் ஆஸ் அ டாக்டர் ஐ see nothing noble in a patient's thrashing around in a sweat-soaked bed, mind clouded in agony. இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் எல்லோரும் ஸ்வெட் சோக்டு பெட் அப்படின்னா வேர்வை நிரம்பிய பெட்டில் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க மனசு ஃபுல்லாக கஷ்டத்தில் இருக்கிறதையும் பார்த்துட்டு அவரால் நிம்மதியாக இருக்க முடியலை, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. Nor can I see any nobility in the crying of a lonely child in a ward at night. ஒரு மிட்நைட்டில் குழந்தை அழற சத்தமும் அந்த ஹாஸ்பிட்டலில் அவருக்கு கேட்குது, அதுவும் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு ஆத்தர். சிக்ஸ்த் பாயிண்ட், இன் தோஸ் டேஸ் தே டிடன்ட் ஹாவ் சஃபிஸ்டிகேட்டட் ஹார்ட் சர்ஜரி. அந்த காலத்திலலாம் ஹார்ட் சர்ஜரின்றது அவ்வளோ பிரபலமாகவும் கிடையாது, அதே சமயம் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் கிடையாது ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. I have always found the suffering of children particularly heartbreaking, especially because of their total trust in doctors and nurses. அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, டாக்டர்ஸ்லாம் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆத்தருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. They believe you are going to help them. If you can't, they accept their fate. அந்த குழந்தைங்க எல்லாரும் டாக்டர்ஸ் காப்பாற்றுவாங்கன்னு நம்புகிறாங்க. சப்போஸ் அவங்களால காப்பாற்ற முடியலை அப்படின்னா அவங்களுடைய விதியை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. They go through mutilating surgery and afterwards they don't complain. அந்த குழந்தைங்க எல்லாரும் நிறைய சர்ஜரிஸ் வந்து பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. Seventh point, one morning several years ago I witnessed what I call the Grand Prix of Cape Town's Red Cross Children's Hospital. It opened my eyes to the fact that I was missing something in all my thinking about suffering, something basic that was full of solace for me. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் காலையில் கிராண்ட் பிரிக்ஸ் ஆஃப் கேப் டவுன்ஸ் ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அதை வந்து இங்கே ஆத்தர் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாரு. கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னா ரேசிங்லாம் நடத்துகிற இடம், அதை தான் வந்து ஆத்தர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு சொல்கிறாரு. It opened my eyes to the fact that I was missing something in all my thinking about suffering. ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை நாள் இது எனக்கு தெரியாமல் போச்சு, ஏதோ ஒரு விஷயத்தை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், இத்தனை நாள் இந்த கஷ்டம்லாம் வந்து எதுக்கு, எதனால் இப்படி நடக்குது அப்படின்ட்டு இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல போய் பார்த்த பிறகு இந்த கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு எனக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. Eighth point, what happened there that morning was that a nurse had left a breakfast trolley unattended. ஒரு நாள் காலையில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போகிற ட்ராலியை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. And very soon this trolley was commanded by an interpreter crew of two, a driver and a mechanic. அந்த விட்டுட்டு போன ட்ராலியை 2 பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னா டிரைவரும் மெக்கானிக் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
The mechanic provided power by galloping along behind the trolley with his head down. மெக்கானிக் வந்து அந்த ட்ராலியை மூவ் பண்ணுறதுக்கு எப்படி ஃபோர்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா அவருடைய தலையை குனிஞ்சு அந்த ட்ராலியை தள்ளுறாரு. While the driver seated on the mower deck held on with one hand and steered by scraping his foot on the floor. இன்னொருத்தர் டிரைவர் அவர் வந்து எப்படி அந்த ட்ராலியை மூவ் பண்ணுறாரு அப்படின்னா முன்னாடி இருக்க டெக்கில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு கையை வந்து கீழே ஃப்ளோரில் வச்சுக்கிட்டு காலை வந்து தள்ளி தள்ளி அந்த ட்ராலியை வந்து மூவ் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆத்தர். The choice of roles was easy because the mechanic was totally blind and the driver had only one arm. அவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து மெக்கானிக் வந்து பிளைண்ட், அவருக்கு கண் பார்வை கிடையாது. அதே மாதிரி டிரைவர் இருக்காங்களே அவருக்கு வந்து 1 ஆர்ம் வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 9th பாயிண்ட், they put on quite a show that day. Judging by the laughter and shouts of encouragement from the rest of the patients, it was much better entertainment than anything anyone puts on at the Indianapolis 500 car race. அன்றைக்கி வந்து இந்த 2 பேரும் பண்ணதை பார்த்து எல்லாரும் வந்து நல்லா என்டர்டெயின் ஆனாங்க. மற்றவங்க எல்லாரும் சிரித்து பேசி ஜாலியாக விளையாடிட்டு இருந்ததை பார்த்ததும் இந்த ஆத்தர் இந்தியன்போலிஸ் 500 கார் ரேஸில் கூட இவ்வளோ அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாரு. There was a grand final of scattered plates and silverware before the nurse and ward sister caught up with them, scolded them and put them back to bed. அவங்க அந்த ட்ராலியை தள்ளிட்டு போகிறப்போ அதில் இருந்த பிளேட்ஸ் பாத்திரம் எல்லாமே கீழே விழுந்து சத்தம் கேட்டதால் நர்ஸும் வார்ட் சிஸ்டரும் வந்து அவங்கள திட்டி அவங்களுடைய பெட்டுக்கே அனுப்பிட்டாங்க. 10th point, let me tell you about these two. The mechanic was all of 7 years old. இந்த 2 குழந்தைங்களை பற்றி இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் மெக்கானிக்கு வந்து 7 வயசு ஆகுது அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. One night when his mother and father were drunk, his mother threw a lantern at his father, missed and the lantern broke over the child's head and shoulders. ஒரு நாள் நைட் அவங்க அம்மா அப்பா குடிச்சிட்டு வர்றதை பார்த்துட்டு லேண்டன் அப்படின்னா விளக்கை தூக்கி அப்பா மேலே தூக்கி எறிகிறாங்க. அப்போது மிஸ் ஆகி அந்த குழந்தை மேலே விழுந்துருது. அப்படி விழுந்த உடனே அந்த குழந்தைக்கு கண் பார்வை போயிடுது. எப்படி போயிடுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். He suffered severe 3rd degree burns on the upper part of his body and lost both his eyes. At the time of the Grand Prix, he was a walking horror with a disfigured face and long flap of skin hanging from the side of his neck to his body. அந்த குழந்தைக்கு அந்த விளக்கு ஷோல்டரில் பட்டதால் கண் பார்வை போயிடுச்சு அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. அந்த கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு இல்லையா, அந்த டைமில் அந்த குழந்தை மூஞ்ச பார்க்கறதுக்கே ரொம்ப டிஸ்ஃபிகர்டு குலைந்து போயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் லாங் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின் ஹேங்கிங் ஃப்ரம் த சைட் ஆஃப் ஹிஸ் நெக் டு ஹிஸ் பாடி, அவனுடைய கழுத்தில் இருந்து ஒரு லாங் ஆன ஸ்கின் தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாரு ஆத்தர். As the wound healed around his neck, his lower jaw became gripped in a mass of fibrous tissue. The only way this little boy could open his mouth was to raise his head. அவனுக்கு கழுத்தில் இருந்த ஊன் மீன்ஸ் புண்ணு சரியான உடனே அவனுடைய ஜா வந்து ரொம்ப கிரிப் ஆயிடுச்சு. அவனால் வந்து வாயை திறந்து எந்த ஒரு செயலும் செய்ய முடியலை. அவன் வந்து சாப்பிடணும் அப்படின்னாலும் அவனுடைய தலையை வந்து தூக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. When I stopped by to see him after the race, he said, "You know, we won," and he was laughing. அந்த ட்ராலியை வந்து தள்ளுற ரேஸ் முடிஞ்சதும் ஆத்தர் வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பையன் எதையுமே வந்து பொருட்படுத்தாமல் சந்தோஷமாக, உங்களுக்கு தெரியுமா நாங்கள் வின் ஆகிட்டோம் அப்படின்ட்டு சந்தோஷமாக அந்த பையன் சொல்கிறத ஆத்தர் கேட்குறாரு.
11th point, the trolley's driver I knew better. A few years earlier, I had successfully closed a hole in his heart. அந்த ட்ராலியோட டிரைவர் எனக்கு நல்லா தெரியும். சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனுக்கு ஹார்ட்டில் ஒரு ஹோல் இருந்துச்சு, அதை நான் தான் சரி பண்ணேன் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. He had returned to the hospital because he had a malignant tumour of the bone. அந்த பையன் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அவனுக்கு போனில் ஒரு டியூமர், malignant டியூமர் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. போனில் சம் டிசீஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. A few days before the race, his shoulder and arm were amputated. அந்த ட்ராலி ரேஸ் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அந்த பையனுடைய ஆர்ம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க. There was little hope of his recovery. After the Grand Prix, he proudly informed me that the trolley's wheels were not properly oiled. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆப்ரேஷன் பண்ண ஆர்ம் சரியாகிடும் அப்படின்ட்டு நம்பினாங்க. அதுக்கப்புறம் கிராண்ட் பிரிக்ஸ் நடந்த பிறகு அந்த பையன் ரொம்ப பெருமையாக ஆத்தர்கிட்ட, நான் அந்த ட்ராலியோடைய வீல்ஸ் ப்ராப்பராக ஆயில் விடலை, அது மட்டும் இல்லாமல் பட் ஹீ வாஸ் அ குட் டிரைவர் அண்ட் ஹீ ஹேட் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இன் த மெக்கானிக். அந்த பையன் குட் டிரைவர் அப்படின்ட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அந்த மெக்கானிக் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. 12th point, suddenly I realized that these two children had given me a profound lesson in getting on with the business of living. இந்த ரெண்டு சில்ட்ரனும் ஆத்தருக்கு ஒரு தெளிவான லெசனை கற்றுக் கொடுத்துருக்காங்க நம்ம வாழ்க்கையை பற்றி அப்படின்ட்டு சொல்கிறாரு ஆத்தர். Because the business of living is joy in the real sense of the word, not just something for pleasure, amusement, recreation. The business of living is the celebration of being alive. இந்த ரெண்டு குழந்தைங்கள பார்த்த உடனே ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இப்படி வாழணும், அப்படி வாழணும், இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது அப்படின்ட்டு சொல்லாமல் நம்ம வாழ்கிறதே ஒரு பெரிய வரம், அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. லாஸ்ட் ஃபைனல் பாயிண்ட், 13th one, I had been looking at suffering from the wrong end. நான் இத்தனை நாள் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் தவறான பார்வையிலேருந்து பார்த்துட்டேன் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. You don't become a better person because you are suffering, but you become a better person because you have experienced suffering. நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துச்சுன்னா நம்ம பெட்டர் பர்சனாக ஆக மாட்டோம். அதே அந்த கஷ்டத்தில் இருந்து நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பெட்டர் பர்சனாக ஆகும் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. We can't appreciate light if we haven't known darkness. இருட்டுன்னு ஒன்று இருந்ததால தான் வெளிச்சத்தை நம்ம பாராட்டுறோம். இருட்டை பற்றி நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் லைட்டை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. Nor can we appreciate warmth if we have never suffered cold. கோல்டுன்னு ஒன்று இருந்ததால தான் வார்ம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். கோல்டு இல்லைன்னா வார்ம் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. These children showed me that it's not what you lost that's important. What is important is what you have left. இந்த குழந்தைங்களுடைய லைஃப் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் எதை இழந்துட்டோம் என்றது நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நம்ம லைஃப் எப்படி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத தான் ஆத்தர் சொல்கிறாரு இந்த ஸ்டோரியில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, அதே போல் உங்களுக்கும் இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.